அத்தை, அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோ நீங்க என்ன மன்னிக்க போயோ என் மேல உள்ள அந்த தப்பான அபிப்பிராயம் முழுசா மாற போறது இல்ல. என்னதான் கோவம் இருந்தாலும் நான் நிதானமா உங்ககிட்ட பேசி புரிய வச்சிருக்கணும். நிலாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறவு நீங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அப்புறவு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல துணையும் அமையணும்னு நீங்க ஆசையில இருக்கும்போது என் கோவத்தால அன்னைக்கு என்னெல்லாமோ நடந்துருச்சு. நான் நடந்துகிட்ட முறை ஒரு தாயோட மனசை எந்த அளவுக்கு கலங்க வச்சிருக்கோம். அதுவும் நீங்க ரெண்டு பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க ஒத்தையாளா இருந்து. உங்க மனசை நான் நோகடிச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. நிலா அவங்க அப்பாவை பத்தி என்கிட்ட அடிக்கடி பேசுவா. அவ பேசும்போதெல்லாம் அவ மனசு படுற வலிய நான் உணர்ந்திருக்கேன். நம்மளுக்கு விவரம் தெரியாத வயசுல நம்ம பெத்தவங்க நம்மளை விட்டு போனா அது ஒரு பெரிய இழப்பா இருக்காது. என்ன அவங்க நம்ம கூட இருந்தா இன்னும் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கலாமேன்னு ஒரு ஏக்கம் தான் இருந்திருக்கும். ஆனா விவரம் தெரியற வயசுல நம்ம பெத்தவங்க நம்மளை விட்டு போனா அதோட வலிய நம்மளால உணரவே முடியாது. ஒரு நல்ல அப்பா அம்மா தான் குழந்தைக்காக தன்னோட ஆசை கனவு சந்தோஷம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடுறாங்க. நமக்கு நல்ல வாழ்க்கை அமையலனாலும் நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு இந்த உலகத்துல எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும், அவங்களோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கனவை நம்ம கஷ்டப்பட்டுனாலும் நம்ம நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க சந்தோஷத்தை கூட அவங்க இழந்துடுறாங்க. அப்படி அன்பும் பாசமும் அன்பையும் காட்டி வளர்க்குற பெத்தவங்க திடீர்னு அவங்கள விட்டுட்டு போகும்போது அந்த வலி மரண வலியை விட பெருசு. அந்த வலிய நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். வீரா, ஒன்னும் இல்லக்கா. என் பிள்ளையோட மனசுல எவ்வளவு வலி இருக்குது. என்னதான் அவனை நான் பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்தாலும் அவனோட தாயோட இடத்த என்னால பிடிக்க முடியாது. என்ன கஷ்டப்பட்டனாலும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும். அத்தை, இன்னைக்கு நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு பிள்ளையா இருந்து இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். நிலாவுக்கும் ரூபிக்கும் அன்பு காட்டுறதுலயும் அவங்களை நல்லபடியா வழி நடத்துறதுலயும் ஒரு தகப்பனா மாறி நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். இந்த குடும்ப சுமைய நான் ஏத்துக்கிறேன். அத்தை, உங்களையும் பிள்ளைகளையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நான் துணையா இருக்கேன். நீங்க நிலாவை எனக்கு கல்யாணம் படி தந்தாலும் தரலனாலும் இது என்னோட குடும்பம் தான். நான் அப்படிதான் பாப்பேன். உங்களுக்கு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா நான் கண்டிப்பா இருப்பேன். அத்தை, உங்களை என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். இது என்னோட குடும்பம். நிலா இப்போ என் கூட சேர்ந்து வாழலனாலும் அவ எனக்குள்ளதான் இருக்கா. ஏன்னா எனக்கு உயிர் கொடுத்தவளே அவதான். அவளோட உயிரும் என் உயிரும் ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. என் நிலா இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நான் அவளை நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல அவளுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு ஓரமா நான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனா அவ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவளை விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா மரணத்துல கூட அவளுக்கு பாதுகாப்பாவும் அவளுக்கு துணையாவும் அங்க நான் இருக்கணும். இந்த பூமியில எங்களால சேர்ந்து வாழ முடியலனாலும் மரணத்துக்கு அப்புறமே நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்ந்துதான் இருப்போம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு என் நிலாவை நேசிக்கிறேன். என் நிலா இல்லாத ஒரு நிமிஷத்துக்கு கூட என்னால யோசிக்க முடியாது. அவ என் கூட இருந்தாலும் என்னை விட்டு தூரமா இருந்தாலும் அவளை நான் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். நீ இல்லாம நான் எப்படி மாமா இந்த பூமியில வாழுவேன்? மரணம் தான் நம்ம ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு நான் இப்ப கூட தயாரா தான் மாமா இருக்கிறேன். அப்படிலாம் பேசாதடி. நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அதாண்டி இந்த மாமாவுக்கு பிடிக்கும். ஐயா, நான் பெத்தெடுக்காத புள்ளையா நீ? ஆமாயா, நான் பெத்தெடுக்காத புள்ள நீ. நான் பெத்த புள்ள கூட என் குடும்பத்தை இப்படி பாத்துக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என் குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க. நான் போய் உன்னை வெறுப்பனாயா? முதல்ல நீ என் பிள்ளைய பொண்ணு பார்க்க வரும்போது அப்படி நடந்துக்கிட்டது எனக்கு உன் மேல கோவம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்கப்புறம் நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு என்கிட்ட சொல்ல வந்தல, அப்போ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சியா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு ஒரு பிள்ளையா இருந்து உங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போவே உன் மேலே உள்ள கோவம்லாம் எனக்கு போயிருச்சியா. இப்போ உங்கள் அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பொண்ணு கேட்கும் போது கூட எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன நிரடல் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ பேசின பாரியா, எனக்கு இது போதியா. எனக்கு இந்த ஒன்று போதும். என் நிலவை நீ நல்லா பார்த்துப்ப. என் நிலம் உனக்கு தாயா, நீ கவலைப்படாத. உன்னை விட்டு என் நிலவை நான் பிரிப்பேனா சொல்லு? நீங்க ரெண்டு பேரும் தாயா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். என் பிள்ளைய நான் பார்த்துக்கிட்டதை விட நீ ரொம்ப நல்லா பார்த்துப்ப. ஆனா நீ என் பிள்ளைய மட்டும் இல்ல என் குடும்பத்தையும் சேர்த்து ஏத்துக்கிறேன்னு சொன்ன பாரு. இந்த குடும்ப பாரத்தை உன் பரமா சேர்த்து சுமக்கிறேன்னு சொன்ன பாரு. எனக்கு இது போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல. இந்த ஜென்மம் இல்லப்பா, 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு அம்மாவா இருக்கணும், என் பிள்ளை உனக்கு மனைவியா தான்ப்பா இருக்கணும். உன்னை விடையே ஒருத்தர் என் பிள்ளைய சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் பார்த்துக்க போறான். மரணத்துல கூட என் பிள்ளைக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்றியே, எனக்கு இந்த ஒண்ணு போதியா. இந்த ஜென்மத்துல என் பிள்ளைக்கு நீ தான் புருஷன். நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். அப்பா, எனக்கு
இப்பதான் நீ மூச்சே வருது. கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். எங்க என் மருமவ என் வீட்டுக்கு வராம போயிருவாளான்னு. என் அண்ணி நீங்க இருக்கீங்களே, கொஞ்ச நேரத்துல என்ன பதற வச்சுட்டீங்களே. ராணி, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பத்தியும் நான் பிரிச்சனா நான் பாவியா மாறிட மாட்டேனா? இப்படியாப்பட்ட துணை என் பிள்ளைக்கும் கிடைக்க மாட்டான், இப்படியாப்பட்ட ஒரு பையன் எனக்கும் கிடைச்சிருக்க மாட்டான். அது எப்படி நீ நான் விட்டு கொடுப்பேன்? ஐயோ அண்ணி, எனக்கு இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை போங்க. அப்போ சீக்கிரமா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடலாம்ல? அதெல்லாம் குறிச்சிடலாம் நீ. பட எனக்கு இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன். அம்மாடி, ஒரு மட்டுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியாச்சு. மாமா, என் பொண்டாட்டி முகத்துல என்ன ஒரு சந்தோஷம். என்ன இப்ப எல்லாம் சரியா போச்சா? நம்ம கல்யாணத்துக்கு இனிமேல் எந்த தடங்களும் இல்ல, போதுமா? இப்பதான் மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டி அழுவுற? சந்தோஷமா சிரிக்கலாம்ல? இப்போ நான் அழல மாமா, சந்தோஷத்துல என் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, அவ்வளவுதான். ஏய், அன்னைக்கே உன்கிட்ட என்ன சொன்ன? சந்தோஷத்துக்காக கூட நீ அழுவ கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. ஆமா சொல்லல. இப்ப போதுமா மாமா? இப்படித்தான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி மாமா. ஒரு வழியா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கப்பா. சவ்வா போட்டு இழுத்துருவாங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல சீக்கிரம் முடிவு எடுத்துட்டாங்க. டேய் மச்சான், ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்யூடா மச்சான். டேய் வீரா, அக்கா, இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இதே போல நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். உன் மனசுல எந்த கெட்டதையும் நினைக்காத, புரியுதா? எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் உன் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பி. சரிக்கா. சரிங்க, நீ இந்த மாசத்துலயே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடத்திடலாம். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே இந்த மாசத்துலயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். பொண்டாட்டி கேட்டியா? இந்த மாசத்துலயே உனக்கும் எனக்கும் கல்யாணமா? கேட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாமா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? எதுக்குடி? நீ எனக்காக என்னெல்லாம் பண்ற மாமா. இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். வீட்டுல சொல்ல வேண்டாம்னு நான் தான் சொன்னேன். இப்ப கூட நமக்காக நீ தானே மாமா பேசுன. எல்லா பழியையும் நீ தான் ஏத்துக்கிற. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. என் மேல இவ்வளவு அன்பாவும் காதலாவும் இருக்கிற. இதுக்கெல்லாம் கைமாற நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு என்னால உனக்கு நன்றி மட்டும்தான் மாமா சொல்ல முடியும். பொண்டாட்டி, நீ என்னோட பாதி எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கவா. உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை என்னால பேடிக்க பத்திக்கிட்டு இருக்க சொல்றியா? நான் தாண்டி உன்னை பாதுகாக்கணும். நீ ஏன் உசுரு? உன்னை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வச்சு நான் பாத்துக்கிற வேண்டி. உனக்கு எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன், நான் துணையா இருக்கேன். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, புரியுதா? இப்போ நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். உனக்கு எனக்கும் இந்த மாசத்துல கல்யாணம். பார்த்தல, மாமா ஒரு முடிவு பண்ணிட்டேன், அதை நடத்தாம விட மாட்டேன். உன்கிட்ட சொன்ன மாதிரியே வீட்டுல எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். பத்தியா? மறுபடியும் இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குடி. நீ என்னோட மனைவி, புரியுதா? அப்படியே உனக்கு ஏதாச்சும் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் கேட்டதை முதல்ல கொடு. அதுக்கப்புறவே மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். என்ன மாமா தரதா சொன்ன? டியை இப்படி கொனட்டுன ஒன்று ஒன்பதுக்க இந்த பாருடி, நீ குடுக்கறன்னு சொன்ன, அதுக்குள்ள இந்த குடும்பமே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போயிருவாங்க. அதுக்கப்புறம் தரணும். செல்ல பொண்டாட்டி. என்னடா வீரா, இந்த மாசமே கல்யாணம் வச்சுக்கலாம்ல? கண்டிப்பா இந்த மாசம் கல்யாணத்தை வச்சே ஆகணும். அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி பொண்டாட்டி, இந்த மாசம் கல்யாணத்தை வச்சிடலாமா? இந்த மாசமே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். பத்தாது, இன்னும் நிறைய உன்
மேல நான் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு நிறைய பெத்து தரணும். சரியா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. போவோமா? திருடி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். திருடலாமா? ஐயோ மாமா, பக்கத்துல மைனி இருக்காங்க, சும்மா இருங்க. இவன் சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இத்தனை பேர் நிக்கிறோம், அப்பவும் அமைதியா நிக்கிறானான்னு பாரு. அதெல்லாம் எங்க அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேன். இது பாருங்க நீ, இந்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம். இதுக்கு மேல இவன் பொறுக்க மாட்டான் பாத்துக்கங்க. பாத்தீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானே. சீக்கிரமா இந்த மாசத்துல ஒரு நல்ல முகூர்த்தமா பாத்துருவோம். ஆமா, பொறுத்துக்க மாட்டான். என்ன மச்சானுக்கு அவ்வளவு வெறி. ஏண்டா பொறாம பாத்துடா, ரொம்ப பொங்கிடாத. ஏன்டா மச்சான் சொல்ல மாட்டேன்? என் மனசுல மண்ணெல்லி போட்டுட்டு இப்ப நீ சம்பவம் பண்ணிட்டு இப்ப உனக்கு ஒரு கல்யாணம் வேற, அது இந்த மாசமே. இது பாரு, எனக்கும் வைப்பாங்க, நானும் பாட்டெல்லாம் பாடுவேன் பாத்துக்க. நாங்களே இவ்வளவு நாளா காதலிச்சுட்டு இப்பதான் பிரச்சனையெல்லாம் முடிச்சு கல்யாண ஏற்பாடு வரைக்கும் வந்திருக்கோம். இவங்க இன்னைக்கே வந்துட்டு நாளைக்கே கல்யாணம் பண்ணுவாங்களாம். பண்ணிருவேடா மச்சான், இல்ல அந்த அட்மின் தான் பண்ணி வச்சிருமா. ஐயோ, இவன் சொல்றத பார்த்தா அந்த அட்மின் நமக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்காது போலயே. டேய், கண்டிப்பா நடக்காது. கனவு காணாத, தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டு தலையில துண்டை போட்டுட்டு நின்று வைப்பதுக்க. அடியே சீதா, என்னடி சொல்லு. இந்த மாசத்துல 2 முகூர்த்தமா பாரு. இந்த முத்துப்பாண்டிக்கும் சேர்த்து கல்யாணத்தை வச்சிடலாம். ஆஹா, அம்மா நான் சும்மா இல்லடா. அம்மா புரியுதுடா மவனே. என்ன இருந்தாலும் என் பெத்த தாய மாதிரி யாரும் வர மாட்டாங்க. நண்பனாடா நீனு, துரோகி. அந்த அட்மிட் என்னடா பண்றது? என் தாயே எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும். நாங்களும் இப்போ பாடுவோம். இப்போ பார்த்துக்கிட்டே இரு. அடைச்சா பாய் உள்ள தப்பிச்சுட்டானே. சப்பா, இவங்க சேட்டை குறையாது போல. அம்மா, நீங்க என்ன எதுன்னு பேசுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு அதுக்குள்ள வந்துடுறேன். சரிம்மா, நீ வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. அதெல்லாம் நான் வந்துடுவேம்மா. டே வீரா. எனக்கா சொல்லு. டேய், நீ எங்கேயும் போயிடாத. இங்க இருந்து என்ன ஏதுன்னு பாத்துக்க. நான் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்துருவேண்டா. சரியா, நீ பாத்துக்க, நான் அதுக்குள்ள வந்துடுவேன். சரிங்க நீ வாங்க, நம்ம போய் மற்ற ஏற்பாடுலாம் பார்ப்போம். சரிங்க நீ வாங்க போய் பார்ப்போம். ஐயா சீதா வா போலாம். சின்ன நீ வாங்க. எல்லாம் போயிட்டு வா. இந்த மூணு எப்படி கலப்ப? ரொம்ப குசியோ? ரொம்ப குசியா இருக்கு. எத்தனை நாள் கனவு இன்னைக்குதான் பழிச்சிருக்கு. செல்ல குட்டி அப்படியே இப்ப என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், அசப்படி ஏறி கொடி ஐயாவோட பைக்கு. தொலைத்தட்டு பிடிக்கையிலே என்ன சுகம் ஏன் மாமா, இந்த சுகம் எதில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் போலாமா. செல்ல பொண்டாட்டி சூப்பரா பாட்டு பாடுறடி. இப்படிதான் இந்த வீரா பொண்டாட்டி இருக்குன்னு பாத்துக்க. ஐயோ பா மாமா. பாத்தியா, எங்க அக்கா பாட்டெல்லாம் பாடுறா. அம்மாடி எவ்வளவு சந்தோஷம் முகத்துல. அம்மாவே உங்க அக்கா கையை கையில பிடிக்க முடியாது. இப்ப கல்யாணம் வேற சொல்லியாச்சா, இனிமேல் பெரும் அளப்பறையாத்தான் இருக்கும். என்ன விருப்பத்தனும்னே இதெல்லாம் பண்ணுவான். அவன் மட்டும் பாட்டு பாடுறா, எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, நானும் பாட்டு பாடுவேன். அதுவும் இல்லடி, நம்மளும் இதே மாதிரி ரொமான்டிக்கா சேர்ந்து பாட்டு பாடலாமா? பாடிட்டாலும் அப்படியே கிளுகிளுன்னு இருந்துரும். ஏய், எதுக்கடி இப்படி சொல்ற? அதெல்லாம் நான் நல்ல ரொமான்ஸ் பண்ணுவேன்டி. ஆமாமா, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே உங்க ரொமான்ஸ. என்னம்மா அசிங்கப்படுத்துறா? எல்லாம் இந்த புள்ள பிச்சு வீரா பயலால வந்துச்சு. என் ரொமான்ஸ்ல மண்ணெல்லி போட்டுட்டு நீ ரொமான்ஸ் பண்றியாடா? உன் சம்பவத்தால இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன்டா. உன்ன செல்லக்குட்டி, அங்க நிறைய பேருக்கு பொறாம அப்படியே பொங்கி ஊத்துது. கூட்டமா வேற இருக்கு. நம்ம அப்படியே ஓரமா போய் ஒன்ன கலப்போம். ஓரமா போவாதடா, ஒரேடியா போயிரு. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பொறாம எனக்கு பொங்குது. அவனு இன்னைக்கு ஒண்ணு சேர விட்டுருவேன். பிரிச்சு விடாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. பாடி ரொம்ப பொங்குது, நம்ம போயிருவோம். விட்ட மாட்டேன்டா இன்னைக்கு ஒண்ணு. நிலா, உங்களை உள்ள உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாங்களா?
ஆமா ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தான் கேட்கல. அடியே அவன் போய் சொல்றான்டி. அதெல்லாம் உங்க அம்மா கூப்பிடல. சேச்சா நான் போய் சொல்வேனா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா என்ன? அவன் உங்க கூடயே இருக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்றான். உண்மையிலே உங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மாமா அம்மா கூப்பிட்டாங்களா? நான் போய் என்னன்னு கேட்டு வந்துட்டுமா? அடியே அவனை நம்பாதடி. அவன் சும்மா சொல்லுதான். நான் உனக்கு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல, அது பிடிக்காம தான் அத்தை கூப்பிடுறாங்கன்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் கூப்பிடல. ஏமா நிலா? ஐயோ மாமா, அம்மா தான் கூப்பிடுறாங்க. நான் போறேன். நான் தான் அப்பவே சொன்னேனே, நீங்க தான் கேட்கவே இல்ல. டேய் மச்சான், அவங்க அம்மா கூப்பிடுறாங்கடா, விடுடா. டேய் உனக்கு கொலை பண்ணிடுவேன்டா. இல்லடி அப்புறமா போய்க்கலாம்டி. ஐயோ மாமா, வீட்டில் அத்தைலாம் இருக்காங்க. இப்போ நம்ம இப்படி பண்ணணும்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் அம்மா கூப்பிட்றாங்க, போய் என்னன்னு கேட்குறேன். இன்னொரு நாள் இதெல்லாம் வச்சுக்கலாம். பருடி அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே. ஐயோ உங்க அம்மா அப்பவே வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க போவல? ஐயோ மாமா, விடு மாமா. ஏய் அப்பாட, இப்பதான் நிம்மதியா இருக்கு. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதே. இப்போ எனக்கு குத்தால அருவியிலே குழு குழுவென்று குளிச்சது போல் இருக்குதே. டேய் ஆர்வ கோளாறு, உனக்கு இருக்குடி. என்னையா பிரிச்சு விடுற? நான் பாத்துக்கிறேன். மாமா அட ரூபிச்சலா, இங்க வா. மாமா, நீங்க எப்போ ஊருக்கு வந்தீங்க? நானா? நான் இன்னைக்குதான் ஊருக்கு வந்தேன். இன்னைக்கு தான் வந்தீங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேனே, அங்க யாருமே இல்ல, கதவு பூட்டில கிடந்துச்சு. வீட்டுக்கு வந்தியா? அது நாங்க எல்லாரும் இங்க கிளம்பி வந்துட்டோம்ல, அந்த நேரமா வீட்டுக்கு போயிருப்ப. அதான் வீடு பூட்டி இருந்திருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. நீங்களும் ஊருக்கு வரல, வீட்லயே யாரும் இல்ல. அக்கா வேற ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாளா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆமா, நீங்க எதுக்கு ஊருக்கு போய் எனக்கு போனே பண்ணல? எனக்கு உங்களை நினைச்சு கவலையா இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு மாமா நீங்க எனக்கு போனே அடிக்கல? அது என்னோட மொபைல்ல போகும்போதே எங்கேயும் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்க பார்த்துக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுதான் என்னால வீட்டுக்கு யாருக்கும் கால் பண்ணி பேச முடியல. நீ மாமா ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண மாமா. நான் மட்டும் இல்ல, அக்காவும் தான். அக்கா அப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. இனிமேல் இந்த மாதிரிலாம் எங்கேயும் போவதெல்லாம் மாமா, நீங்க இரு. அதெல்லாம் நீங்க உங்க அக்கா வீட்டுக்கு எங்கேயுமே போக மாட்டேன். இனி நான் உங்க கூட மட்டும்தான் இருப்பேன், சரியா? குழந்தையா வேற, குழந்தையாவும் பாக்கலான்னு உன்னை பார்த்தா தானே தெரியுது. இப்படி குணம் இருக்க போய்தான் நீ எல்லாருக்கும் பிடிக்கிறான் மச்சான். டே வீரா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ ஊருக்கு வந்தது எதுக்குடா எங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல? பாவண்டா நிலா உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. அதுலயும் இவர் இன்னைக்கு படுத்தின பாடல என் நிலா பதறியே போயிட்டா. நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? என்ன பண்ணலன்னு கேளுங்க. நீங்க நிலாவை பொண்ணு பார்க்க வந்ததை தானே எங்க கிட்ட சொன்னீங்க. பாவம் நிலா எவ்வளவு பதறி போயிட்டா தெரியுமா? கடைசியில என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது வேற எனக்கு சங்கடமா போயிட்டு, அவ என்னை எதுவும் தப்பா நினைச்சுப்பாளோன்னு எல்லா வேலையும் வேண்டாத வேலை பார்த்துட்டு இப்ப நான் என்ன பண்ணேனா? சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டி. இதான் விளையாட்டுக்கு பண்றது? பாவம் நிலா வீராவை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீங்க இப்படி விளையாடுறேன்னு சொல்லி அவ ஏதாச்சும் சீரியஸா நினைச்சு பண்ணியிருந்தானா என்ன பண்ணிருக்க முடியும்? ஏய் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். ஏக்கா என் நிலா கூட நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் என் நிலாவுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். அவ ஏன் உசுருக்கா? என்னை விட்டு அவ எப்படி போவா? ஆமாண்டா, நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு இவரை தெரியுமோ? ஆமா மாமா, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சேன். உங்களுக்கு இவரை தெரியுமோ? இல்லையே, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கும் இவன் யாருன்னே தெரியாது. அதுதானடா நானும் சொன்னேன். ஆமா, இவன் எந்த ஊர் பரதேசி? நீ எந்த ஊருக்கு பரதேசியா இருக்கியோ அதே ஊருக்கு தாண்டா நானும் பரதேசியா இருக்கேன். அத நீ சொல்லவே வேணாண்டா, உன்னை பார்த்தாலே தெரியுதே. அடே வயசுல மூத்தவன்டா, மரியாதை கொடுத்து பேசுற. அதான் முத்தி போனவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே எனக்கு வயசுல மூத்தவன் தான்னு. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு உன்னை விட வயசு அதிகம்லாம் கிடையாதுடா. உன்ன இருந்து 1 மாசம் தாண்டா அதிகம். ஒழுங்கா என்ன அண்ணன் கூப்பிட்டு பத்துக்க. வெண்ணெல்லாம் கூப்பிடுறேன், நொண்ணெல்லாம் கூப்பிட முடியாது பத்துக்க. அக்கா, இவங்க கிட்ட என்ன கேட்டேன்னு சொல்லி இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஆஹா, இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஒருத்தன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. எட்டி ரூபி வாட்டி, நம்ம உள்ள போயிடுவோம். இல்ல இன்னும் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. வாக்கா ஓடிடுவோம். டேய் மச்சான், சொல்லுடா மாமே. என்னடா இதுக்கு இப்படி அலறி அடிச்சு வர்றாங்க? இப்பதாண்டா ஆரம்பிச்சிருக்கோம், பாத்துக்கலாம். இங்க வாடா மச்சான்.
ஏய் மச்சான், இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்த, அதுக்குள்ள என்னடா இப்படி சம்பவம் பண்ணிக்கிட்டு நிக்கிற? ஏய் மாமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ அழுதுகிட்டு இருந்தாடா, அதான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். எது இப்படிதான் நீ சமாதானப்படுத்துவியோ? ஏண்டா அழுகுறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கே இந்த வேலை எல்லாம் பாக்குறியே, மத்ததெல்லாம் எப்படிடா? அதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்க மாமா. ஸ்பெஷல் ஐட்டமா? என்னடா சொல்ற? ஆமாடா, அதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய வச்சிருக்கோம் பத்துக்க. டேய் வீரா, நீ யாரா இப்படி பேசுற? காலேஜ்ல ஊமை பூச்சி மாதிரி இருப்ப. நீ எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டேன்னு எல்லாவளும் நினைச்சு உன் பின்னாடி சுத்தி சுத்தி வருவாளுவோ. ஆனா நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு இந்த காலேஜ்ல தெரிஞ்ச ஒரே ஆளு நான் மட்டும்தான். நீ எல்லாம் பண்ணுவ, ஆனா எதுவும் தெரியாத மாதிரி இருப்ப. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் காட்டிப்பேன். கடைசியில எல்லாவளும் உன் பின்னாடி சுத்துவாளுவோ, என்னைய பொறுக்கின்னு திட்டுவாளுவோ. ஆனா நீ சரியான ஆளுதான்டா. டேய், அது காலேஜ்டா. காலேஜ்ல கெத்தா இருக்கணும்னா நம்ம பொண்ணுங்க பின்னாடி சுத்தக்கூடாது, பொண்ணுங்க தான் நம்ம பின்னாடி சுத்தணும். நம்ம மன்மதனே இருக்கணும், ஆனா அந்த மன்மத விளையாட்டை அவங்க கிட்ட பண்ணக்கூடாதுடா. அவங்களா நம்மள மன்மதன்னு நினைச்சு நம்ம பின்னாடி சுத்தி வரணும்டா. ஆனா நீ சரியான சொதப்பல்றா. எதுவா இருந்தாலும் மனசுலயே வச்சுக்க மாட்டேன், டப்பு டப்புன்னு சொல்லிடுற. அதனாலதான் உன்னைய விரட்டி விரட்டி அடிக்கிறாளுவோ. என்னமோ உண்மைதான்டா, நான் இன்னமும் பச்சை மண்ணாவே இருந்திருக்கேன். ஒண்ணுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் வெளியில காமிச்சிக்கிறேன். அதனாலதான் என்ன திட்டுறாளுவோ. ஆனா எல்லாம் தெரிஞ்ச நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சிருக்க பாரு. இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து தாண்டா எல்லாவளும் நம்பி ஏமாந்துடுறாளுவோ. இந்த நல்லவனை எவனுமே இந்த உலகத்துல ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை தாண்டா பின்னாடியே நாய் மாதிரி சுத்தி சுத்தி வராளுவோ. அது ஏன் தாண்டா எனக்கும் தெரியல. அதெல்லாம் ஒரு கலைடா, எல்லா கலையும் அரைச்சு குடிச்சவன்டா. அதெல்லாம் எனக்கு தான் தெரியும், அதெல்லாம் உனக்கு தெரியாது. எது கலையா? அது என்னடா? டேய் மச்சான், எனக்கும் சொல்லித்தாடா. அதெல்லாம் நீ தெரிஞ்சு என்னடா பண்ண போற? நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை அப்பப்ப செயல்படுத்திடுவேன். ஆனா உனக்கு அது சரிப்பட்டு வராதுடா, நீ அதுக்கு சரியா வரமாட்ட. டேய், அதெல்லாம் நீங்களா என்னடா முடிவு பண்ணிடுறீங்க? அதெல்லாம் நான் சரிப்பட்டு வருவேன். இல்லடா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட. ஏய், எங்க அப்பத்தான் சத்தியமா நான் சரிப்பட்டு வருவேன்டா. அதான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றேன்லடா. டேய் மச்சான், அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா சரிப்பட்டு வருவேன்டா. பார்த்தல எப்படி வெட்டிட்டு போறான்னு. ப்ளீஸ்டா, ஏதாச்சும் கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கொடுடா. அவ எனக்கு அக்கா வேணும்டா. அவளை போய் கரெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஐடியா கேக்குற? டேய், இந்த அக்கா பக்காவெல்லாம் அப்புறமா வச்சுக்கடா. அவ அக்காவா இருந்தாலும் நான் உனக்கு மச்சான் தானடா, சொல்லி கொடுடா. டேய் மச்சான், ரொம்ப அலையிறடா, குறைச்சிக்கடா. பார்க்கவே முடியல பத்துக்க. என்னடா பண்ண சொல்ற? எபிசோட்ல இந்த அட்மின் என்னை வச்சு செய்யு செய்யுது, பக்கத்துலயே நெருங்க விட மாட்டேங்குதுடா. மச்சான் ஏதாச்சும் சொல்லி கொடுடா. சரிடா மச்சான், அழுதுறாத. ஒன்னு ரெண்டு சொல்லித்தார, அதை வச்சு வேணா பிக்கப் பண்ணிக்க. ஒன்னு ரெண்டா? ஆஹா, உனக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையும் ஒண்ணு விடாம எனக்கு சொல்லி கொடுக்குற பத்துக்க. டேய் வேணாண்டா, தாங்க மாட்டேன். நான் பண்றேன்னா அது வேற, நீ பண்ணனா அவ்வளவுதான் மச்சான். அடுத்த ராத்திரியில பல்ட்டி தான் அடிக்கணும், பாத்துக்க. வேண்டாம், பொறாம பிடிச்ச பையன். நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா அவனை விட மேல வந்துருவேன்ட்டு அவனுக்கு பொறாம, அதனாலதான் கத்து கொடுக்க மாட்டேன்றான். டேய் எனக்கு தெரியாது, நீ எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தார, பாத்துக்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, விதி யாரை விட்டுச்சு, அனுபவிக்கணும்னு இருக்கு, அனுபவிச்சுக்க. சரிடா மச்சான், காலேஜ்ல தான் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கெத்தா இருந்த. ஆனா இப்ப என்னடாச்சு, எல்லாரும் முன்னாடி பப்ளிக்கா அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அது காலேஜ்டா மச்சான், அங்க அப்படித்தான் இருக்கணும். ஆனா பொண்டாட்டி கிட்ட எல்லாம் அப்படி இருக்க கூடாதுடா. நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சுக்கணும். இல்லன்னு நினைச்சுக்கீங்க, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலன்னு இப்ப இக்கு வச்சுட்டு போனாவே அதே மாதிரி இக்கு வச்சிருவாளுவோ. அப்பா, காலேஜ்ல இருந்ததை விட இப்ப டபுள் மடங்கா இருப்பான் போலயே. நல்லா விளைஞ்சிட்டான். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனை விட்டு எங்கேயும் போக கூடாது, இன்னும் விடாம எல்லாத்தையும் கத்துக்கணும். சரிடா மச்சான், இனிமேலு நீ எங்க போறதா இருந்தாலும் என்னையே தான் கூட்டிட்டு போகணும், சரியா? என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது தனியா. ஆமா, நீ என் பொண்டாட்டி பேரு, போற இடத்துக்குலாம் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஏதாச்சும் சொல்லிட போறேன், போடா. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இந்த பாருடா, உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் தாண்டா உன் பொண்டாட்டி. நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன். அசிங்க முடிச்சவனே, என்ன பேசலன்னே தெரியாம பேசுறான் பாரு. இதாண்டா எல்லாரும் உன்னை ஓட விட்டு அடிக்கிறாளுவோ. ஏன்டா சொல்ல மாட்டேன்? உன் கூட சேர்ந்து சுத்துறேன்ல, அதனால என்ன வரட்ட தாண்டா செய்வாளுவோ. சரிடா, நம்ம பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க, உள்ள போய் எதையும் சொதப்பிடாம. அதுக்கப்புறம் நம்ம ஆசையில எல்லாம் மண்ணள்ளி போட்டுருவாங்க அந்த பெருசுங்க. வாடா உள்ள போய் என்னன்னு பாப்போம். மறந்துட்டேன் பத்தியாடா, வாடா, அதாண்டா முக்கியம்.